கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம ஆராய்ச்சி நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஸ்டடி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் ஜெப வேலை நிகழ்ச்சியிலே தானியேலின் ஜெபத்தை குறித்து நாம் தியானம் செய்யும்படியாக இருக்கின்றோம். பிரேயர் ஆஃப் டேனியல். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு உன்னதமான மனிதன் தானியேல். மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவன். தரியு ராஜாவினுடைய காலத்திலே அவன் வாழ்ந்தவன். தரியுனுடைய ராஜ்யபாரத்திலே 120 தேசாதிபதிகள் இருந்தார்கள். அந்த 120 தேசாதிபதிகளுக்கு 3 பிரதானிகளை தரியு ராஜா நியமித்திருந்தார். அந்த 3 பிரதானிகளிலே மிகவும் முக்கியமானவன் இந்த தானியேல். தானியேலுக்குள்ளாக விசேஷித்த ஆவி இருந்தது. எனவே தரியு ராஜா தானியேலை மிகவும் அதிகமாக நேசித்தார். அப்பொழுது மற்ற பிரதானிகள் எல்லாருமே சேர்ந்து ராஜாவினாலே ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட வேண்டும். 30 நாள் வரைக்கும் ராஜாவை தவிர வேறொரு எந்த தேவனையாவது அல்லது எந்த மனிதனையாவது நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாது. ராஜாவை நோக்கி மாத்திரமே விண்ணப்பம் பண்ண வேண்டும். 30 நாட்களுக்கு இப்படியாக ஒரு தாக்கீதை ஏற்பாடு செய்தார்கள். தானியேல் 6வது அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள். எவனாயினும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கு பெர்சியருக்கு இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்திற்கு கையெழுத்து வைத்தான். அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எங்குமே எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும். தரியுனுடைய ராஜ்ய பாரத்திலே மிகவும் சிறப்பான ஒரு காரியத்தை செய்யக்கூடியவன் தான் இந்த தானியேல். 3 பிரதானிகளிலே பிரதானமானவனாக இருக்கின்றான். அவன் ஜீவனுள்ள தேவனை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தான். தினமும் 3 வேளை தவறாமல் ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தை உடையவன். இதை பார்த்த எதிராளிக்கு பிடிக்கவில்லை. எப்படியாவது இந்த தானியேலை சிக்க வைக்க வேண்டும் என்று திட்டம் இட்டார்கள். 30 நாள் வரைக்கும் ராஜாவை நோக்கித்தான் விண்ணப்பம் பண்ண வேண்டும். எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு விண்ணப்பத்தையும் செய்யக்கூடாது என்ற ஒரு கட்டளை ராஜாவினாலே
ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ராஜாவினிடத்திலே இந்த காரியத்தை சொன்னார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்திற்கு கையெழுத்தும் வைத்தான். தானியேல் 6வது அதிகாரம் 4-5 வசனங்கள். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனால் ஒரு முகாந்தரத்தையும் குறித்து கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்தில் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறு ஒன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். அந்த அளவுக்கு தானியேல் மிகவும் உண்மை உள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். அவரை குற்றப்படுத்த வேண்டும் என்றால் தேவனை பற்றிய விஷயத்துல, வேத விஷயத்துல தான் தானியேலை குற்றப்படுத்த முடியும் என்ற ஒரு காரியத்தை அவர்கள் கண்டுகொண்டார்கள். எனவே இப்படியான ஒரு தாக்கீதை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். தரியு ராஜாவை தவிர 30 நாள் வரைக்கும் எந்த தேவனையும் மனுஷனை நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாது. தானியேல் ஒரே ஒருத்தர் தான் அந்த ராஜ்ய பாரத்திலே தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடியவர். தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றாள். அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். Daniel kneeled upon his knees 3 times a day and prayed and gave thanks before his God as he did aforetime. தினமும் 3 வேளை அவர் தொடர்ந்து ஜெபம் பண்ணினார், முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார், மேல் அறையிலே போய் ஜெபம் பண்ணினார். ஒருவேளை இப்படியான ஒரு தாக்கீது இருக்கிறதே என்று சொல்லி கதவுகள்லாம் அடைத்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் அவர் ஒன்றும் ஜெபம் பண்ணவில்லை. தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இதை அந்த பிரதானிகள் பார்த்தார்கள். பார்க்கட்டுமே, தேவன் ஒருவருக்குத்தான் நான் முழங்கால் படியிடுவேன், என்னுடைய விண்ணப்பத்தை அவர் ஒருவருக்குத்தான் நான் ஏறெடுப்பேன், எவ்வளவு பெரிய ராஜ்யமாக இருந்தாலும் சரி, உலகத்தையே ஆளக்கூடிய அந்த ராஜாதி ராஜாவுக்குத்தான் நான் கீழ்ப்படிவேன் என்ற உறுதியோடு தானியேல் உறுதியாக இருந்தார். மேற்கண்ட மனுஷர்கள் அதை பார்க்கிறார்கள். தானியேல் 6வது அதிகாரம் 11வது வசனம். அப்போது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணுகிறதை கண்டார்கள். பயப்படவில்லை. பார்க்கட்டுமே, தேவனை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். இப்படியான கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதை தானியேல் நன்கு அறிவார். இருந்த போதிலும் அவர் தொடர்ந்து தேவன் ஒருவருக்கே கீழ்ப்படிந்தார். அன்பான சகோதரனே, சகோதரியே, தொலைக்காட்சி நேயரே, அண்ட சராசரங்களை ஆளக்கூடிய அவருக்கு நீ கீழ்ப்படிவாயானால் எப்படிப்பட்ட உபத்திரம் வந்தாலும் கூட உங்களை கர்த்தர் விடுதலை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். தானியேல் மீது குற்றம் சாட்டினார்கள். தானியேல் 6வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையும் மதியாமல் தினமும் 3 வேளை தன் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். இந்த வேத விஷயத்துல தான் அவனை குற்றப்படுத்த முடியும், மற்ற எந்த விஷயத்திலும் அவனை குற்றப்படுத்த முடியாது.
ஜெபிக்கிறதிலே அவர் உறுதியாக இருந்தார். தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணினார். நாம் 3 வேளை ஆகாரம் உட்கொள்கிறோம். 3 வேளை தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். தானியேலை போல நேரங்களை ஒதுக்கி நாம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணும் பழக்கத்தை உடையவர்களாக இருக்கின்றோமா? அப்படி இருக்க வேண்டும். ஒரு நாள் பிறப்பதை நாம் அறியோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடையது. அந்த நாளுக்கு நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். தானியேல் இடத்துல அந்த ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருந்தது. ஒரு பிரதானியாக இருக்கின்றார். அதிகமான வேலைப்பளு நிச்சயமாக இருந்திருக்கும். 120 தேசாதிபதிகளுக்கு பிரதானி என்று சொன்னால் எவ்வளவு ஒரு பொறுப்பான ஒரு பணியிலே அவர் இருந்திருக்கிறார் என்பதை நினைத்து பாருங்கள். எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை என்று அவர் சொல்லவில்லை. முதலாவது ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ராஜா இந்த தானியேலை காப்பாற்ற மனதாக இருந்தாராம். தானியேல் 6வது அதிகாரம் 14-15 வசனங்கள். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அப்போது அந்த மனுஷர் ராஜாவின் இடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாயிருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். ராஜாவே நினைத்தா கூட அதை மாற்றவே முடியாது. ஏனென்றால் மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாக அது இருக்கிறது, மாற்றக்கூடாது. ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது. ராஜாவுக்கு மிகவும் ஆசை, எப்படியாவது தானியேலை காப்பாற்ற வேண்டும். எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்க்கின்றார், முடியவில்லை. யூதேயாவிலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த அந்த யூதன் தானியேல் நீர் கையெழுத்து வைத்ததை மீறி அவன் தினமும் 3 வேளை ஜெபம் செய்கிறான். அவனை சிங்கங்களின் கெபியிலே போட வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். தானியேல் 6வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். எந்த விதமான ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை ராஜா சொல்லுகிறார் என்று பாருங்கள். அப்ப அந்த ராஜாவுக்கு முழு நம்பிக்கை இருந்திருக்கிறது. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். தன்னை நோக்கி அவன் வேண்டிக் கொள்ளவில்லையே என்று ராஜாவுக்கு ஒருபோதும் கோபம் வரவில்லை. ராஜாவுக்கு தெரியும், நமக்கு மேல ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜாவை இந்த தானியேல் பற்றி கொண்டவனாக இருக்கின்றான். அந்த ராஜாதான் உலகத்துக்கே ராஜாதி ராஜா என்பதை அறிந்த அந்த தரியு, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். இன்றைக்கு நாம் இடைவிடாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோமா தேவனை? ஏதோ நினைத்தால், சுகம் கிடைத்தால் கர்த்தர், இல்லை என்றால் எனக்கு தேவன் ஒன்றுமே செய்யவில்லை. ஒவ்வொரு வாரமும் நாம் இடைவிடாமல் பிதாவாகிய தேவனை ஆராதிக்க வேண்டும். சபை கூடி வருதலை நாம் விட்டுவிடக்கூடாது. இந்த தானியேல் இடைவிடாமல் ஆராதனை செய்திருக்கிறார். எனவே ராஜா சொல்லும்போது, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். அவனுக்கு பரிபூர்ணமான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. தானியேலின் தேவன் நிச்சயமாக சிங்கங்களின் வாய்க்கு தானியேலை தப்புவிப்பார். ஒரு கல்லை கொண்டு வர சொன்னார்கள். அந்த சிங்கக்கவியின் வாயிலே அடைத்தார்கள். தானியேல் 6வது அதிகாரம் 17வது வசனம். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான்.
எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்காக அங்கே காரியங்களை செய்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அவன் தப்பி வந்து விடக்கூடாது. அது கெபியிலிருந்து அந்த கெபியின் வாயிலில் கல்லை தூக்கி வைத்து அடைத்து முத்திரை போட்டு விட்டார்கள். யாராலும் அதை உடைக்க முடியாது. ஏன்னா ராஜா முத்திரை இடப்பட்டிருக்கிறது. இவ்வளவு ஸ்ட்ராங்காக கெபியின் வாயிலை பாதுகாத்தார்கள். தானியேல் 6வது அதிகாரம் 18 20 வசனங்கள் நாம் வாசிக்கும் போது, பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்திய முதலானவைகள் தனக்கு முன்பாக வரவிட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிற்று. காலமே கிழக்கு விழுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போகிறான். இரவெல்லாம் தூக்கம் இல்லை. முழுவதும் போஜனம் பண்ணவில்லை. பொதுவாக ராஜ வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் மகிழ்ச்சியாக ஒவ்வொரு இரவையும் கழிப்பார்கள். அதையெல்லாம் தனக்கு முன்பாக வரவிட்டாமல் எல்லாவற்றையும் தள்ளி வைத்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிற்று. எப்பொழுது விடியும் என்று காத்து கொண்டிருந்தார் அந்த தரியு ராஜா. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து நேர சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். ஓ தானியேல், servant of the living God, is your God whom you serve continually able to deliver thee from the lions? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்ற ஒரு கேள்வியை கேட்டான். அன்பானவர்களே, எத்தனை ஆவல் என்பதை எண்ணி பாருங்கள். தானியேலுடைய குடும்பத்தார்களை பற்றி நாம் இங்கே படிக்க முடியவில்லை. தானியேலை சார்ந்தவர்களை குறித்து நாம் படிக்க முடியவில்லை. ஆனால் அந்த ராஜா கண்ணு கருத்துமாக இருந்தான். தானியேலை காப்பாற்ற வேண்டும். தானியேல் ஆராதனை செய்கிற தேவன் அவனை தப்புவிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளாக இருந்தது. அவன் துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டான். ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே என்று சொல்லுகிறான். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று தானியேலை கேட்கிறான். அங்கிருந்து ஒரு சத்தம் வந்தது. அப்போது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. ஓ கிங், live forever. My God has sent his angel and shut their lions' mouth, and they have not hurt me. எவ்வளவு ஆச்சரியமான காரியம் என்பதை எண்ணி பாருங்கள். சிங்கங்களின் வாய்களை தேவன் கட்டி போட்டார். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவைகளின் வாய்களை கட்டி போட்டார். அதென்னென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்போது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. என்ன ஆச்சரியம் என்று பார்த்தீர்களா? சிங்கங்களின் கெபியிலே போடப்பட்டான். ஒன்றுக்கு மேற்பட்ட சிங்கங்கள் அங்கே இருந்தது. அந்த சிங்கங்கள் வாய்களை எல்லாம் தேவ தூதனை அனுப்பி தேவன் கட்டி போட்டார். அன்பான சகோதரனே, சகோதரியே, தொலைக்காட்சி நேயரே, உனக்குள்ளாக எந்த விதமான நம்பிக்கை இருக்கிறதா? நம் தேவன் நமக்காக காரியங்களை செய்து முடிப்பார். அவரிடத்திலே பெரிய இராணுவம் இருக்கிறது. எண்ணிலடங்கா தேவ தூதர்கள் இருக்கிறார்கள்.
அந்த தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார் என்றால், பூட்டப்பட்டிருக்கிற சிறைச்சாலைகளுக்குள்ளாக அவர்கள் உள்ளே வர முடியும். ஒருவருமே பிரவேசிக்க கூடாத குகைக்குள்ளாக அவர்கள் வர முடியும். அப்பேற்பட்ட வல்லமைகளை பெற்றவர்கள் தான் தேவ தூதர்கள். சிங்கங்களுடைய வாய்களை கட்டுவதற்கு அவர்கள் பலம் உள்ளவர்கள். சிங்கங்கள் அவர்களோடு கூட போராட முடியாது. அவர்கள் தேவ தூதர்கள். தானியேலுக்காக இந்த காரியங்களை செய்து முடித்தார்கள். நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அரிய பெரிய காரியங்களை செய்வார். தானியேல் 25 27 முடிய நாம் பார்க்கும்போது 6வது அதிகாரம், பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாசைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ள யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கெபிக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினார். தன்னுடைய ராஜ்ய பாரம் எங்கும் இந்த காரியத்தை தெரிவித்தான். அன்பானவர்களே, தானியேலுடைய தேவன் அங்கே உயர்த்தப்பட்டார். அவர் ஜீவனுள்ள தேவன், அற்புதமானவர், அடையாளங்களை செய்கிறவர், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது. துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் அவரே ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். மற்ற ராஜ்யங்கள் எல்லாம் உலகத்திலே தோன்றும், உலகத்திலே அழிந்து போய்விடும். மண்ணிலிருந்து வந்த எல்லாமே மண்ணுக்கே திரும்பும். ஆனால் அவருடைய ராஜ்யம் பரத்திலிருந்து வருகிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், நிலையான ராஜ்யம். அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். அதை நீங்கள் பற்றிக்கொள்வீர்கள் என்றால் தானியேலை போல நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். இந்த தானியேல் 120 தேசாதிபதிகளுக்கு ஒரு பிரதானியாக இருந்தான். 3 பிரதானிகளிலே முக்கியமானவனாக இருந்தான். தானியேல் 6:2 நாம் வாசிக்கிறோம், ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகளுக்கு கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளை ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களே தானியேல் ஒருவனாக இருந்தான். தானியேல் தேவ சமூகத்திலே உயர்த்தப்படுகிறான். அந்த ராஜ்ய பாரத்திலே, தரியினுடைய ராஜ்ய பாரத்திலே சிறப்பானவனாக அவன் காணப்படுகிறான். விசேஷித்த ஆவி அவனுக்குள்ளாக இருந்ததா. தானியேல் 6:3 நாம் படிக்கிறோம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ராஜா இந்த அளவுக்கு தானியேலை குறித்து ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் என்பதை இந்த வசனமானது நமக்கு எடுத்துரைக்கிறது. அவனுக்குள்ளாக விசேஷித்த ஆவி இருந்தது. அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். விசேஷித்த ஆவியானவர். இன்றைக்கு உங்களை என்னையும் தேவன் திக்கற்றவர்களாக விடவில்லை. ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்துவார். நம்மை தேற்றக்கூடியவர் அந்த ஆவியானவர் அற்புதமானவர். வசனத்தின் மூலமாக கிரியை செய்கிறார். அந்த ஆவியானவருடைய உதவியோடு கூட தான் நாம் இயேசுவை விசுவாசிக்கிறோம்.
விசுவாசத்தை நம்மளே தூக்குறவரும் அவர்தான், முடிக்கிறவரும் அவர்தான். அவருடைய ஆவி இல்லாமல் ஒருவரும் அவரை கர்த்தர் என்று அறிக்கையிடவே முடியாது. அந்த ஆவியானவருடைய உதவியோடு கூட பெரிய காரியங்களை செய்ய உங்களை ஒப்புக்கொடுங்கள். தானியேலுக்குள்ளாக அந்த ஆவியானவர் இருந்தார். ராஜ்ய முழுமைக்கும் அதிகாரியாக ராஜா ஏற்படுத்த திட்டம் கொண்டான். அவன் ஒரு யூதன். தானியேல் 6:13 நாம் வாசிக்கிறோம், சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையும் மதியாமல் தினமும் 3 வேளை தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. அவனை குறித்து நாம் இன்னும் படிக்கும்போது 4வது நீதிகேடு செய்யாதவன். தானியேல் 6:22 நாம் வாசிக்கிறோம், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாய்களை கட்டி போட்டார். அது என்னென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். ராஜாவுக்கு தெரியும் தானியேலை பற்றி. இங்கே தானியேல் சொல்லுகிறார் அந்த ராஜாவை நோக்கி, உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லை. அன்பானவர்களே, உண்மை உள்ளவர்களை தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எல்லா விதமான இக்கட்டுகள், பிரச்சனைகள், போராட்டங்களிலிருந்து அவர்களை விடுதலை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். தானியேலை அந்த விதமாக விடுதலை செய்தார் என்று பார்க்கிறோம். மேலும் தானியேலை குறித்து நாம் படிக்கும்போது, அவன் விசுவாசம் உள்ளவன். விசுவாசத்திலே வராத எல்லாமே பாவம். நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் அவசியம். ஆபிரகாமின் விசுவாசத்தை உடையவர்களாக நாம் மாற வேண்டும். விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம். அந்த விசுவாசம் தானியேலுக்குள்ளாக இருந்தது. தானியேல் 6வது அதிகாரம் 23வது வசனம், அப்போது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தேவனை நம்பியிருந்தான். அந்த கெபியில் இருக்கும்போது சுற்றிலும் சிங்கங்கள். 3 வேளை ஜெபம் பண்ணின அந்த தானியேல் கெபியிலே ஜெபம் பண்ணியிருப்பார். அவர் விசுவாசித்தார் தேவனை. இந்த சிங்கங்கள் ஒருபோதும் என்னை சேதப்படுத்தாது என்று நம்பிக்கையோடு கூட இருந்தார். அதே விதமாக அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று இயேசு சொல்லுகிறார் அல்லவா? நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லுகிறார். நாம் எந்த அளவு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் தேவனுடைய நன்மைகளை தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். எனவே விசுவாசத்திலே வராத எல்லாமே பாவமாக இருக்கிறது. தானியேலை போல விசுவாசிகள். தானியேலை போல ராஜ்யத்தின் கீழாக இருக்கிற நாம், அந்த அதிகாரத்தின் கீழாக இருக்கிற நாம் அதிகாரங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எதிர்த்து இருக்கக்கூடாது. ஆனால் தானியேலை போல உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, தரியு ராஜ்ய பாரத்திலே தானியேலை நீர் உயர்த்தினீர். தானியேலுக்கு விரோதமாக இருந்தவர்கள் சிங்க கெபியிலே போடப்பட்டார்கள். தானியேலை நீர் சிங்க கெபியிலிருந்து விடுதலை செய்தீர். உம்மிலே விசுவாசமும் நம்பிக்கையும் உள்ள உம்முடைய ஜனங்களை நீர் விடுதலை செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இடைவிடாமல் ஆராதித்து உண்மையை பற்றி கொண்டு உம்மால் வரக்கூடிய நன்மைகளை பெற்று அனுபவிக்கத்தக்கதாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்களை பிதாவாகிய தேவன் கரம் பிடித்து வழிநடத்தல் வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறு பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். urgentandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all.